இப்போ மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா டிசம்பரும் நடக்கிற மாதிரி இந்த டிசம்பர் இல்லை. இந்த டிசம்பர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சென்னைக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சேதம் ஏற்படும். நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஏற்கனவே வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போத்திலிருந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இதோட விஸ்வரூபம் டிசம்பரில் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கொடுமைகள் பெண்களுக்கு நடந்துட்டுருக்கு, வன்கொடுமைகள் நடந்துட்டுருக்கு. அதுக்காக போராடுங்க, அதுக்காக குரல் கொடுங்க, அதுக்காக பேசுங்க. ஐயப்பன் கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பெண்களுக்கு உண்டான உரிமைகள்லாம் கிடச்சிரும். உங்களுக்கு உண்மையிலேயே ஐயப்பன் மேலே பக்தி இருந்ததுன்னா வாங்க, நானே கூப்பிட்டு போகிறேன். மந்தவழியில் இருக்குது கோவில், போய் பார்ப்போம். நீங்கள் என்ன அங்கே தான் போய் பார்க்கணுமா என்ன? இது வந்து சுத்த நான்சென்ஸ். இது அந்த அம்மா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்டர், ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிராணேஷ். வணக்கம். ஸோ இந்த நவம்பர் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே இந்த ரெட் அலர்ட்லாம் கொடுத்து ஒரு பயத்தோடையே தான் ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் ரெட் அலர்ட் வந்து 7th கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க இந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, வெள்ளம் வருமானு வராதுன்னு சொல்லியிருந்தேன். வரல. 15th கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரெட் அலர்ட் அப்பவும் வராதுன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னது என்னென்னா, டிசம்பர் மாதம் ஒரு வெள்ளம் வரும், அதனால் மிகப்பெரிய சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸை மக்களாகிய நாமளும் எடுத்துக்கணும், கவர்மெண்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நேற்றுலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நாம் இன்னைக்கு புதன்கிழமை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது மெதுவாக இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கும். டிசம்பரில் இது ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் இந்த வெள்ளம். சென்னைன்னு வந்துட்டாலே டிசம்பர் மாதம் வரும்போது டிசாஸ்டர் டிசம்பர்னு சொல்லி தான் பழக்கம். நமக்கு வந்து முதல்ல இருந்தே டிசாஸ்டர் டிசம்பர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நிறைய இடங்களில் போய் ஏரிக்குள்ளே வீட்டு கட்டியிருக்கோம், அதனால பிரச்சனை வருது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மக்களுடைய தப்பு கிடையாது. பட்டா கொடுத்தாங்க, அந்த இடத்துல கட்டிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, இது அரசியல் பேச விரும்பல. ஆனால் அந்த ஒரு விஷயம் தாண்டி இப்போது டிசம்பர்னு வந்துட்டாலே பல இன்னல்கள் நம்ம சந்திப்போம். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வெள்ளம் தேங்கி 3 நாள் 4 நாள் வந்து அந்த தண்ணி போகாமல் இருந்த சுச்சுவேஷன் இருந்தது. இந்த வருஷம் எந்த மாதிரி சேதத்தை? இல்லை, அது வேற பிராணேஷ். யூஸ்வலாக வர டிசம்பரில் வர மழை வந்து வேற. ஏன்னா சென்னைக்கு வந்து சஃபிஷியண்ட்டான ரெயின்ஃபால் இருக்குது. ஆனால் அதை தேக்கி வச்சுக்கிற அளவுக்கான இடங்கள் நம்மக்கிட்ட இல்லை. குளங்கள், குட்டைகள், ஏரிகள் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நிறைய இடங்களை வந்து நம்ம என்க்ரோச் பண்ணிட்டோம். ஓகே, அது ப்ராக்டிக்கல் ரீசன். அது பட் எல்லா டிசம்பரும் நடக்கிற மாதிரி இந்த டிசம்பர் இல்லை. இந்த டிசம்பர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் இதை லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். இது குரோதி வருஷம்னு சொல்லுவாங்க. குரோதி வருஷம்னா நீர்னால மிகப்பெரிய ஆபத்து வரும். அதுவும் டீப் சவுத் தென் மாவட்டங்களுக்கு பெரிய ஆபத்து வரும். சென்னைக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சேதம் ஏற்படும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய சேதம் ஏற்படும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது வந்து குரோதி வருஷங்கிறது வந்து நம்ம பஞ்சாங்கம் வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சைக்கிள். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அதாவது 60 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வருஷங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ பேண்டமிக் வரும்னு சொன்னாங்க 2021, அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தது. அதே மாதிரி இது குரோதி வருஷம். அடுத்த வருஷம் வந்து விஸ்வவாசு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோதி வருஷம் நீங்கள் பார்த்தீங்களான்னா 1964 ஞாபகப்படுத்தி பாருங்கள். இல்லை ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். தனுஷ்கோடி அப்படிங்கிற இடம் டீப் சவுத் தமிழ்நாட்டில் இருந்து அந்த இடமே காணாமல் போச்சு, அழிஞ்சு போச்சு மொத்தமாக. கிட்டத்தட்ட 2000 3000 பேர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. மிகப்பெரிய டிசாஸ்டர் இல்லையா அது? ஸோ அந்த மாதிரி வருஷம் இது. அந்த மாதிரி குரோதி வருஷம் நீர்னால நிச்சயமாக வந்து ஆபத்துகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஏற்கனவே வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது மாற்றவும் முடியாது. அது மாற்ற முடியாது. அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இல்லை, இப்போது அந்த இதுக்காக சொல்கிறேன், இப்போது இந்த டிசம்பரில் வந்து சென்னையில் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகும்போது என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? மேபி இட் கேன் பி சேவ்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது? சரி, நான் வந்து ப்ரிகாஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இதில் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, பொருட்கள் வந்து முன்னாடியே நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய ஏரியாக்களுக்கு ட்ராவல் பண்ண இந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப பெரிய சேதம்லாம் இருந்து 2015 நம்ம ஆமாம் அதே மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து
அப்போது இன்டர்நெட்லாம் கட் ஆகிடுச்சு, ஆமாம், ஃபோன்லாம் வந்து நெட்ஒர்க்லாம் Network கிடைக்காம இல்ல. இருந்தது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, அந்த அளவுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக டிசம்பரில் எல்லாரும் கேட்குறது என்னன்னா, போன தடவை கூட எல்லாரும் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க டிசம்பரில் மழை வரதானே செய்யும், இதுதான் பெரிய விஷயமா. அப்படி இல்லை, அப்படி நான் சொல்லலை. இது வந்து குரோதி வருஷம், குரோதி வருஷத்தில் மழையினால மிகப்பெரிய சேதம் வரும். டிசம்பரில் நார்மலாக நம்ம ரெயின் வருங்கிறது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது என்னென்ன பிரச்சனை வரும்னு பேசணும். இப்போ எகைன் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தடவையே அந்த இம்பாக்ட் ஸ்டார்ட் ஆயிடுமா, இல்லை ஆஃப்டர் நவம்பர் எண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஆரம்பிக்கும்? நவம்பர் 2 தானேம்மா அது. இப்போ நவம்பர் 2 ஆரம்பிச்சாச்சு. இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போத்துலேருந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இதோட விஸ்வரூபம் டிசம்பரில் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த அதாவது வந்து இந்த மழையினுடைய விஸ்வரூபம் வந்து அது எடுக்கக்கூடிய நேரம் வந்து டிசம்பராக இருக்கும். இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிடும், மழை ஆரம்பிச்சிடும், கண்டினியூஸாக மழை இருக்கும். டன். அதே மாதிரி சென்னை தவிர்த்து வேறு எந்தெந்த மாவட்டங்களில் அதிகபட்சமான டீப் சவுத் ஸ்ரீலங்கா, அதான் ஸ்ரீலங்கா நம்ம பேசணும். தென் மாவட்டங்கள்னு சொல்லும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த அளவு சேதம்? தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சைடில் இருக்கும். இந்த சைடு வந்து இந்த சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் சார், இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடினதுக்காக வந்து ஒருத்தங்க மேலே மிகப்பெரிய தாக்கல் வைக்கப்படுது. அதாவது இசைவாணி அவங்க வந்து ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அந்த அவங்கள யாரும் தாக்கல, அவங்க தாக்கி பாடினாங்க, அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாடல் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வார்த்தை, அது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுங்கிறத தாண்டி அவங்க அதையே முழுசா வச்சு பாடலை. அவங்க அவங்களோட உரிமையை பேசணும், உரிமையை கேட்கணும், பெண்கள் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணும்னு சொல்றது யாருக்கு ஒரு வார்த்தை ஒரு பாட்டுல தப்பா இருந்தா தப்பு இல்லை. அது பிராணேஷை பத்தி நான் ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டு ஃபுல்லா பாடிட்டு பிராணேஷை ஒரு வார்த்தையில கெட்ட வார்த்தையில திட்டா பிராணேஷ் அதை வந்து சகிச்சுட்டு போயிடுவாரா? பாரஞ்சித் அவர்கள் ஏதாவது கேட்டிருந்தாரு, அதாவது பாடல் அதான் கேட்கிறேன். பாரஞ்சித்து நான் தான் கேட்கிறேன், ஒரு பாடல் முழுக்க நான் பாடிட்டு பாரஞ்சித்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஏதாவது ஒரு தகாத வார்த்தையில பேசிட்டா அதை பாரஞ்சித் வந்து கடந்து போயிடுவாரா? ஒரே ஒரு வார்த்தை தானே, பாடல் ஃபுல்லா வேற எதை பத்தி இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாரா? இல்ல, அதுல உரிமை, அவங்க பெண்களோட உரிமை பத்தி. பெண்களுடைய உரிமை நீங்க எதுல காட்டுறீங்க? பெண்களை கூட்டு பலாத்காரம் பண்றாங்க, சின்ன பெண்களை ரேப் பண்றாங்க. இன்னும் உத்தரப்பிரதேசத்துல இப்ப வந்து வரதட்சணை கொடுமையினால கொலைகள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ கொடுமைகள் பெண்களுக்கு நடந்துட்டு இருக்கு, வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக போராடுங்க, அதுக்காக குரல் கொடுங்க, அதுக்காக பேசுங்க. ஐயப்பன் கோயிலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா பெண்களுக்கு உண்டான உரிமைகள்லாம் கிடைச்சிடும். அதானே? இதுல என்ன இது இருக்கு, என்ன லாஜிக் இது எனக்கு புரியல. நான் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். நீங்க நல்லா நீங்க ஐயப்ப மலைக்கு போயிருக்கீங்களா? மாலை போட்டு போயிருக்கீங்களா? எப்படி மாலை போட்டீங்க? மாலை போட்டு விரதம் இருந்து எத்தனை நாள்? 48 நாள் விரதம் இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க விரதம்? ஃபுட்டு நான்வெஜ் எதுவும் எடுத்துக்கூடாது, 2 நேரம் குளிக்கணும், கோயிலுக்கு ரெகுலராக போகணும், அந்த எல்லா விஷயங்களும் இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. கல்யாணம் ஆனவங்க தாம்பத்திய வாழ்க்கையில கூட ஈடுபட மாட்டாங்க, தன் மனைவி கிட்ட கூட விலகி தான் இருப்பாங்க. அது பிரம்மச்சரியம். ஏன்னா ஐயப்பன் வந்து ஒரு தீவிர பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரியை நோக்கி நம்ம வந்து ஒரு விரதம் இருந்து அவருக்காக நம்ம போகிறோம், அவரை வணங்குறோம் அப்படின்னா அந்த பிரம்மச்சரியத்தை 48 நாள் நம்ம விரதம் இருந்து கடைபிடிச்சி எந்த விதமான தாம்பத்திய வாழ்க்கையிலையும் ஈடுபடாமல், பெண்களுடைய சகவாசம் எதுவும் இல்லாமல், தூய மனசோட எந்த தீய வார்த்தைகளும் பேசாமல் இப்படிலாம் இருந்து தான் நம்ம போகிறோம். ஆண்களே இப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து எப்படி போக முடியும்? பெண்களை போகக்கூடாதுன்னு சொல்லலையே. 12 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் போங்க. அதே மாதிரி மாதவிடாய் முடிஞ்ச பெண்களை, ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் போங்க. யார் வேண்டாம்னு சொல்லி, நானும் எங்கள் அம்மாவும் தான் போவோம். வருஷம் போயிட்டு இருக்காங்க. நான் எங்கள் அம்மா வந்து என் கூட 10 வருஷமாக வராங்க. பெண்கள் வரக்கூடாதுன்னு யார் சொன்னது? அதே மாதிரி நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பெண்களோட உரிமையெல்லாம் நீங்கள் நிலைநாட்டிடுவீங்களா? நாட்டில் நடக்கிற பெண்களுக்கான அந்த வன்கொடுமைகள்லாம் தடுத்து நிறுத்திடுவீங்களா? அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் கேட்குறேன், நீங்கள் இந்து மதத்தை கேவலப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மெக்கா மெதினா இருக்கு தெரியுமா? அந்த மெக்கா சிட்டிக்குள்ள, அந்த ரோடுக்குள்ள, அந்த மெக்கா இருக்கு இல்லையா, அந்த ரோடை நீங்கள் நான் முஸ்லிம்ஸ் கிராஸ் பண்ணக்கூடாது போர்டு இருக்கு. ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது அவங்களுடைய மத உணர்வு. பண்ணணும்னு நான் சொல்லலை, நான் இவங்கள மாதிரி பேச மாட்டேன். அவங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, நான் முஸ்லீம்ஸ் அங்கே போகக்கூடாதுன்னா போகாதீங்க. அது அவங்களுடைய மத உணர்வு, அதை மதிங்க, அதுக்கு மரியாதை கொடுங்க. அதே மாதிரி எங்கள் மத உணர்வுக்கும் மரியாதை கொடுங்க. என்ன இந்துக்களை மட்டும் எவ்வளோ வேணாலும் பேசலாம், தமிழ்நாட்டு இந்துக்கள் அது என்ன வேணாலும் பேசலாம், நம்ம பேசாமல் இருப்போம். இந்த பொண்ணு மேலே ஒரு 250 கேஸ் இப்போ டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து இப்போ போட்டிருந்தீங்களான்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோர்ட்டு ஏறி இறங்கட்டும், பேசுவானா அடுத்த இன்னொருத்தன். எவ்வளோ இழிவுபடுத்துவீங்க ஒரு மதத்தை? நீங்கள் அந்த பாடல் முழுசாக கேட்டிங்கன்னா அது அந்த பெண்கான தேவைகள் தான் இருக்கு. முதல்ல அந்த பெண்கான தேவை என்ன? ஐயப்பன் கோயிலுக்குள்ள போறதா? ஐயப்பன் பிரம்மச்சரியன்றது ஒரு ஆணால கடைபிடிக்க முடியும் 48 நாள். எந்த ஒரு அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடாம பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சி ஒரு ஆணால வந்து 48 நாள் இருக்க முடியும். இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே மாதம் ஒரு சைக்கிள் நடக்குது ஃபிசிக்கலாக. ஓகே, அதை அவங்களால தடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் வர வேணாம்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் முடிஞ்ச பெண்கள், அதாவது 42, 43 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் வரலாம்.
அதே மாதிரி 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் போகலாம், ஐயப்பனை பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். எத்தனையோ பெண்கள் வராங்க, வந்து பாருங்க. யார் வரக்கூடாதுன்னு சொன்னது? வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு மேஸ்குலைன் எனர்ஜி இருக்குங்க. அவர் ஒரு தீவிர பிரம்மச்சாரி. நீங்கள் ஏன் போய் பார்க்குறீங்க? நீங்கள் போய் நம்ம எம்ஆர்சி கோயிலில் இருக்கிற ஐயப்பனை போய் வாருங்க. யார் உங்களை வேணான்றது? உங்களுக்கு உண்மையிலேயே ஐயப்பன் மேலே பக்தி இருந்ததுன்னா வாங்க, நானே கூப்பிட்டு போகிறேன். மந்தவெளியில் இருக்குது கோவில், போய் பார்ப்போம். நீங்கள் என்ன அங்கே தான் போய் பார்க்கணுமா என்ன? ஐயப்பன் தவம் இருக்காரு, தவ கோலத்தில் இருக்காரு, தீவிர பிரம்மச்சரியத்தில் இருக்காரு. நாமளே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சி தான் ஆண்கள் அங்கே போகிறோம். பெண்களும் அப்படி தான் போகிறாங்க. ஓகே, நான் சொன்ன அந்த சர்டன் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்களும் அப்படி தான் வராங்க, விரதம் இருந்து தான் வராங்க. அங்கே நீங்கள் என்ன போய் பெண் உரிமையை நல்லா நாட்ட போகிறீங்க? என்னோட பெண்களுடைய உரிமை எந்த விதத்தில் வந்து முன்னேறிடும் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு புரியல. இல்லை, இதனால பெண்கள் உரிமைங்கிறத தாண்டி அவங்க ஃபீல் பண்ணுறது இதுக்காக தனியாக ஒதுக்கி வச்சிடுறாங்கிறது. ஒதுக்கியெல்லாம் யாரையும் வைக்கல தம்பி, இதெல்லாம் சும்மா பேசக்கூடாது. யாரையும் ஒதுக்கி, நான் தான் சொல்கிறேன்ல, சர்டன் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்கள் வரலாம்னு சொல்கிறேன். யார் ஒதுக்கி வச்சது உங்களை? யார் ஒதுக்கி வச்சது? இயற்கை இது. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்களுக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் ஃபிசிக்கலாக நடக்குது. அந்த மாதிரி பெண்கள் மட்டும்தான் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர மற்ற எல்லா பெண்களையும் வரக்கூடாதுன்னு சொல்லல. நான் தான் சொல்கிறேனே, எங்கள் அம்மா கூட நான் 10 வருஷமாக போயிட்டுருக்கேன். அவங்க பெண்ணு இல்லையா? இது வந்து சுத்த நான்சென்ஸ் இது. அந்த அம்மா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தவறு. ஏதோ ஒரு பாட்டில் ஒரு வரி மட்டும் இருந்துட்டா தவறான்னு ரஞ்சித் கேட்குறாரு. அதெல்லாம் வந்து ஒரு வரி இருந்தாலும் அது தவறு தான். நான் இந்த இசைவாணி மட்டும் சொல்லலை, பொதுவாகவே நான் சொல்கிறேன். ஏன் இந்த பர்டிகுலர் டார்கெட்டிங்லாம் இது கிடையாது சார். டார்கெட் பண்ணுறாங்க, 100% டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் சார் இவ்வளோ ஷுவராக சொல்கிறீங்கன்னா? இப்போ ஏதாவது நான் உடனே வந்து என்ன சங்கின்னாதீங்க. ஓகே, நடக்கிறத சொல்கிறேன். இவங்க பேசினது தவறா இல்லையா? நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அதோடைய விதிமுறைகள் என்னன்றது தெரியும்ல, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும்ல, ஐயப்பன் யாருன்னு தெரியும்ல, எவ்வளோ தீவிர பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு, 2 கால்களையும் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஆண்கள் மட்டும்தான் போகணும்னா ஆண்கள் மட்டும் போகணும். இது இன்னும் காலம் போக்கில் எல்லாம் மாறணும்னா எது மாறணும்? காலப்போக்கில் ஆண்கள்லாம் பெண்களாக மாறிடுவாங்க, பெண்கள்லாம் ஆண்களாக மாறிடுவாங்களா என்ன? அப்படிலாம் மாறணும். காலப்போக்கில் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பிரம்மச்சரியம் தான். எங்களோட வழிபாட்டு முறைகள் தான். தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க, ஏதாவது கொடுமைகள் நடந்ததுன்னா சொல்லுங்க, பெண்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னா சொல்லுங்க, நாங்கள் கேள்வி கேட்கலாம். என்னோட நம்பிக்கை, நான் ஆண்கள் மட்டும் தான் அங்கே போகணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதையே நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசுறீங்க. இசைவாணியாவது பரவாயில்ல, இன்னும் ரொம்ப கேவலமாக பேசினவங்களாம் இருக்காங்க. அதை பற்றி அந்த வார்த்தைகளை கூட நான் உபயோகப்படுத்த விரும்பலை. ஸோ இதெல்லாம் தப்பு. அதை வந்து அவங்களுக்கான தண்டனை ஐயப்பன் தான் கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா. அவ்வளோதான். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.